ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சஃபர்தக் ஜங் டாமில் தான் இருக்கோம். டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து ₹25 தான். வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ரைட்டில் 100 மீட்டர்ஸ் போனீங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்கும். நீங்கள் பார்க்குறது முகலாய பேரரசோட கடைசி நினைவு சின்னம் சஃபர்தக் ஜங் டாம். யார் இந்த சஃபர்தக் ஜங்? இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். சஃபர்தக் ஜங் 1708ஆம் ஆண்டு ஈரானில் பிறந்தார். அதுக்கப்புறமா ஈரான்லேருந்து 1722 இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்துட்டார். இவரது உண்மையான பேர் வந்து மிர்சா முகிம் அபுல் மன்சூர் கான். பெரும்பாலான மக்கள் இவரை சஃபர்தக் ஜங் தான் கூடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் வச்சது வந்து முகமது ஷா. இவரோட அப்பா பேர் வந்து சியாத் கான். அம்மா பேர் தெரியல, வரலாற்று சூழலில் எதுவுமே குறிப்பிடல. ஆனால் சதீத் அலி கானோட தங்கச்சின்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்து யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் வந்து திருமணமானவர். இவரது மனைவி பேர் வந்து சாதார் ஜகான் ஆரா பேகம் நீ. இவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பையன் பேர் வந்து சுஜாதுன் தௌலா. இவர் முகமது ஷாவின் ஆளுநராகவும் அவத்தின் சுதந்திரமான ஆட்சியாளராகவும் இருந்தார். மிகவும் செல்வந்தராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்தார். அவத்தினா இப்போதைய லக்னோ நகரமாகும். முகமது ஷா இறந்தவுடன் இவர் டெல்லிக்கு குடிபெயர்ந்தார். முகமது ஷா அகமது ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசர்கள். அதாவது அகமது ஷாவோட அப்பா தான் முகமது ஷா. 1748 முகலாய பேரரசர்களான முகமது ஷா அகமது ஷா அரண்மனையில் ஏறிய போது சஃபர்தக் ஜங் பிரதமராக வசீர் உல் மாலிக் இந்துஸ்தான் என்ற பட்டத்துடன் நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. அவர்களுடைய ஆட்சி வட இந்தியாவில் மட்டும் நீடிக்கப்பட்டிருந்தது. ஷா இறந்தவுடன் அவரது மகனான அகமது ஷா பொறுப்பேற்றார். அவர் ஒரு கைப்பாவையாக இருந்தார். மது, பெண்களுடன் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். எனவே இதனை அறிந்த சஃபர்தக் ஜங் அனைத்து அதிகாரங்களையும் கைப்பற்றினார். அகமது ஷா பொறுப்பில்லா ஆட்சியின் காரணமாக சஃபர்தக் ஜங் அகமது ஷாவிடம் கொடூரமாக நடந்து கொண்டார். இதனால் அகமது ஷா மராத்தியர்களிடம் உதவி நாடினார். தன்னை சஃபர்தக் ஜங்கிடமிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். 1753 மராத்தியர்கள் சஃபர்தக் ஜங்கை டெல்லியிலிருந்து வெளியேற்றினர். அதன் பின்னர் 1754 சஃபர்தக் ஜங் இறந்துவிட்டார். சஃபர்தக் ஜங் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 19 மார்ச் 1739 முதல் 5 அக்டோபர் 1754 வரை ஆகும். உள்ளிருந்து வந்த உடனே இதுதான் டாமோட மெயின் என்ட்ரன்ஸு. வாங்க உள்ள போய் சுற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்லறையில் மொத்தம் 8 ரூம் இருக்குது. சென்ட்ரலில் சஃபர்தக் ஜங் கல்லறை இருக்குது. சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையில் செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விளக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் பார்க்குறது சஃபர்ஜங் சமாதி. இந்த கல்லறை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா அவரது மகன் சுஜாதாவுல்லா தான் இந்த கல்லறை கட்டினாரு. இது ஒரு எத்தியோப்பியா கட்டிடக்கலையால் கட்டப்பட்டது. வாங்க கல்லறையோட வெளிப்புறத்தை சுற்றி பார்க்கலாம். இந்த கல்லறையில் மொத்தம் 4 அம்சங்கள் இருக்குது. அது ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற இந்த கல்லறையும் அதனை சுற்றி இருக்கிற பூங்கா தோட்டமும். 2வது அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்க தெரியுதுல்ல, இதுதான் அந்த 9 மாடி கட்டிடம். மூணாவது அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகப்புனா வேற ஒன்றும் இல்லை, என்ட்ரன்ஸு. இந்த மானுமெண்ட்டை சுற்றி 4 என்ட்ரன்ஸ் இருக்கும். வெளியிலேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு என்ட்ரன்ஸு. மொத்தம் 5 என்ட்ரன்ஸு. நான்காவது அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த படிக்கட்டு, மறைக்கப்பட்ட படிகளுடன் பெரிய மேடை. அந்த மேடையில் தான் நான் நடந்துட்டு இருக்கேன். வாங்க தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இது முகலாய பேரரசின் சார்பாக் தோட்டம். ஒவ்வொரு சைட்லேயும் 8 துண்டுகளாக பிரிக்கப்பட்டு இந்த தோட்டம் அமைய பெற்றுள்ளது.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த ட்ராவல் vlogல உங்களை சந்திக்கிறேன். ஓடி ஆடி வீடியோ போடுறது எதுக்கு? எல்லாம் ஜான் வயிற்றுக்கும் இந்த மாதிரி ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு தான், வாழ்க்கை வாழ்வதற்கு. டாட்டா பை பை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும்.